ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு, ப்ரோ அந்த க்ரீஸ் பென்சிலோட பேசிக் கொஞ்சம் போடுங்களேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் முழுக்க இந்த வீடியோ. அதே மாதிரி நிறையா பேர் ப்ரோ ஏன் ப்ரோ டுட்டோரியல்ஸ் விட்டுட்டிங்களா, ஏன் ப்ரோ கண்டினியூ பண்ணலை, ஏன் ப்ரோ வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துடும். ஓகேவா கைஸ்? அதே மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகேவா? எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியே கீப் சப்போர்ட்டிங். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு டிஃபால்ட் க்யூபில் இருக்கும். இப்போ நான் இந்த மோட்ஸில் போய் பார்த்தேன் அப்படின்னா ட்ரா மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகேவா? சாரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் எனேபிள் பண்ணிடுறேன். ட்ரா மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கவே இருக்காது. நான் இந்த டிஃபால்ட் க்யூப் டெலீட் பண்ணிவிட்டு Shift A கொடுத்து ஜஸ்ட்டு நான் க்ரீஸ் பென்சிலில் ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் நம்பர் 1 கொடுத்து ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கிறேன். இங்கே பார்த்தா நமக்கு ஸ்ட்ரோக் தெரியும், ஜஸ்ட்டு 2D தான். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ட்ரா மோட் போய்க்கிறேன். ட்ரா மோட் போனால் இந்த ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா லேயர்ஸ் இருக்கும். இந்த லேயர்ஸ் எந்த மாதிரினா, இப்போ ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லேயர்ஸோட இது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம், லைட்டில் எனக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா லைட் லேயர்ஸ் நம்ம மேலே வைப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? இப்போது நான் கலர்ஸ் லேயரில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். டிஃபால்ட்டாக நம்ம மெட்டீரியல்ஸ் பிளாக் ஒரு 6 இருக்கும். பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, க்ரீன், ப்ளூ, க்ரே சாலிடில் இருக்கும், ஃபில்லில் இருக்கும். நான் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு ரெட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் சூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஸ்கல்ப்டிங்கில் யூஸ் பண்ண அதே மாதிரி தான், ஸ்கல்ப்டிங் டெக்ஸ்சர் பெயிண்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க தெரியுமா? Shift F to ஸ்ட்ரென்த். ஓகேவா? அண்ட் F to சைஸ். ஓகேவா? அதே பிரின்சிபல் தான், அதே ஷார்ட்கட் கீஸ் தான். இப்போது ஸ்ட்ரோக்ஸில் நான் லைன்ஸில் தான் இந்த ஸ்ட்ரோக் ஆட் ஆகிருக்கு. நான் கலர்ஸில் இப்போது நான் ஒரு லைன் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு பின்னாடி தான் அது ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, தெரியுதா? ஓகே, இந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு பின்னாடி தான் அது ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நான் லைன்ஸில் ஆட் பண்ணுறேன். லைன்ஸில் ஒன்று வரைகிறேன் அப்படின்னா, சரி, இப்போது இந்த ரெட்டுக்கு மேலே இந்த க்ரீன் போகும். தெரியுதா? நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரோக்ஸ் ஸ்மூத்தாக இல்லை. அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா அதுவும் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த டிஃபால்ட் லேயர்ஸ் ரெண்டுத்தையுமே டிலீட் பண்ணிடுறேன். எனக்கு ரெண்டுமே வேண்டாம். இப்போ நான் நியூ லேயர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சரி, 2 க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த லேயர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே, இப்போ நான் இந்த லேயரில் ஒரு பால் ஒன்று, ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போது மெட்டீரியல்ஸில் போய்ட்டு நம்மளாம் எப்படி மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ மெட்டீரியல்ஸ் ஒன்று ஆட் ஆகிரும். நியூ மெட்டீரியல்ஸ் ஒன்று ஆட் ஆகிரும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரோக் அண்ட் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்ட்ரோக் பிளாக் கலரில் இருக்குது, ஃபில் எனக்கு ரெட் கலரில் வேணும். ரெட் வச்சுட்டேன். இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ பென்சிலில் இருக்குது. இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு ப்ரோ பாருங்கள், இப்போ இந்த ஸ்ட்ரோக் ஸ்மூத்தாக இல்லை. எனக்கு ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போது என் கர்சர் மூவ் ஆகலாமோ. மெயின் விஷயம், நான் என்னோடய மவுஸில் பண்ணுறேன், கிராஃபிக் டேப்லெட் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் மவுஸை வச்சு மூவ் பண்ணேன் அப்படின்னா என் கர்சரை ஒரு பின்னாடி ஒரு டெயில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போது பழைய இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்ஸில் இந்த ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரோக் வச்சு யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ரெண்டுத்தையுமே டிலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி வரைகிறேன். ஓகே, ஜூமாக இருக்கிறதுனால பெருசாக தெரியுது கைஸ். சின்ன பால் தான். ஓகே, இங்கே நான் டிஃபால்ட்டாக டோப் ஷீட் ஆட் பண்ணிக்கிறேன். டோப் ஷீட்டில் வேறு ஷீட். ஓகே, இங்கே க்ரீஸ் பென்சில். ஓகேவா? இப்போது நான் ப்ளே பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு டைம்லைன் வேணும். பிகாஸ் டோப் ஷீட்டில் டைம் ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை, டைம்லைன்.
நான் என்னோடய ஸ்பேஸ் பார் வந்து சர்ச்சுக்கு வச்சுருக்கேன். ஓகேவா, அதனால் ஓகே. இப்போது இதை நம்ம வந்து ஸ்கல்ப்ட்டு பண்ணலாம். ஓகேவா, அது எப்படின்னா ஜஸ்ட் ஸ்கல்ப் மோட் போய்க்கோங்க. ஸ்கல்ப் மோடில் ஜஸ்ட் இந்த கிராப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இங்கே வந்துட்டு நம்ம இப்போ வந்து பாலை வந்து ஸ்ட்ரிங் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இப்போ என் பால் ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து நான் ஸ்மூத் பண்ணணும். ஸ்மூத் பண்ணியாச்சு. ஓகேவா, ஐயோ சாரி கைஸ், நான் வந்துட்டு என்னோடய கீ ஃப்ரேம்ஸை மூவ் பண்ண மறந்துட்டேன். இதுதான் என்னோடய டிஃபால்ட். ஓகே, என்னோடய ஃப்ரேம் வந்து நான் 40ல் வச்சுக்கிறேன். ஓகேவே, இந்த ட்ரா மோடு பொறுத்த வரைக்கும், அதாவது ஆக்சுவலி இந்த கிரீஸ் பென்சிலை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷனுமே அது கீ ஃப்ரேமாக எடுத்துக்கும். ஓகே, இப்போ நான் கிராபில் வச்சு பண்ணுறேன். நான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணவே இல்லை. 40th ஃப்ரேமில் பாருங்கள் கீ ஃப்ரேம் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ நான் வந்து இதை ஸ்மூத் பண்ணுறேன். ஓகே, என்னோடய பாலை நான் ஸ்ட்ரிங் பண்ணிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் 80th ஃப்ரேமில் அதே மாதிரி பாலை வந்துட்டு ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வரேன். என்னோடய பால் வந்து இங்கே வந்துட்டு இதாகிடுச்சு, டச் ஆகலை. ஓகே முடிச்சு. ஓகேவா, இப்போது நான் ஜஸ்ட் அதே மாதிரி ஸ்கல்ப் மோடுக்கு போய்கிட்டு ஸ்மூத் பண்ணிடலாம். ஸ்மூத் பண்ணிட்டேன். ஓகேவா, என்னோடய பழைய பொசிஷனுக்கு பால் வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்துருச்சு, பழைய பொசிஷன் இல்லை, கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஓகே, இப்போது ஜஸ்ட் நான் ட்ரா மோடுக்கு போயிட்டு இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். அப்படின்னா லீனியராக தான் ப்ளே ஆகும். ஓகேவா, நம்மளுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகிற மாதிரியும் திரும்ப அது ரேப் ஆகிற மாதிரியும் நம்மளுக்கு இல்லை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த க்ரீ ஃப்ரேமுக்கு இந்த 40th க்ரீ ஃப்ரேமுக்கும் இன்டர்மீடியேட் நடுவில் வச்சுட்டு ஜஸ்ட் ட்ரா அண்ட் இன்டர்போலேட்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒரு ஷார்ட்கட் கீஸ்னால் Ctrl+Shift+E அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்போலேட் ஆட் ஆயிரும். அதே மாதிரியே 60th ஃப்ரேம் இந்த 2 கீ ஃப்ரேமுக்கு இன்டர்மீடியேட்டில் வச்சு Ctrl+Shift+E அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு இன்டர்போலேட் ஆட் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணதுக்கு இப்போ ப்ளே பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, அதனால தான். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து இந்த எல்லா கீ ஃப்ரேம்ஸும் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீல் ரொட்டேட் ஆகிற மாதிரி பண்ணி காட்டுறேன். எனக்கு இதே மெட்டீரியல்ஸ்ட்டு இருக்கட்டும். ஓகேவா, தென் ஓகே ஸ்ட்ரோக்ஸில் போய்ட்டு லேயர்ஸ் வந்து நியூ லேயர். ஓகே, அதிலே தான் இருக்குது. மெட்டீரியல் வந்துட்டு நான் சூஸ் பண்ண நான் க்ரியேட் பண்ண மெட்டீரியலே இருக்கட்டும். ஓகே, இப்போ ஜஸ்ட் ட்ராப் போயிட்டு ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் கன்ஃபார்ம் ஆயிரும். மேக் ஷுவர் அந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு ஒரே இதில் வச்சு, அதாவது ஒரே லேயர்லேயும் இருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்துட்டு நான் ஜஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, எனக்கு தேவையானது ரெட்டுக்கு மேட்சாக ஒரு லைட் இதில் வந்துட்டு நான் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வேண்டாம், நான் பிளாக்லேயே பண்ணிக்கிறேன். பிளாக் ஸ்ட்ரோக் ஜஸ்ட் நான் ஆர்க் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா, அதே மாதிரி என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ வந்து எனக்கு இது வந்து ரொட்டேட் ஆகணும். ஓகேவா, இது வந்து வீல் மாதிரி சுற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ஆப்ஜெக்ட் மோட். ஓகே, ஆப்ஜெக்ட் மோட் போய்க்கிறேன். ஓகேவா, என்னோட இந்த எல்லா ஐடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஜஸ்ட் செட் ஆரிஜின் டு ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஆரிஜின் இங்கே வந்துடும். இது ஏன் நான் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது ஆரிஜின் மிட் பாயிண்டில் இருக்குது. இப்போ நான் ரொட்டேட் பண்ணேன்னா இந்த மிட் பாயிண்ட்டை பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும். எனக்கு அப்படி ஆகக்கூடாது. இந்த மிட் பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்கணும். அதனால தான் செட் ஆரிஜின் டு ஜாமெட்ரி கொடுத்தேன். இப்போ சென்டரில் வந்துருச்சு. இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வீல் சுற்றுது. ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டிரைவர் செட் பண்ண போகிறேன். ஓகேவா, அந்த டிரைவர் தான் இந்த ஆப்ஜெக்டோட ரொட்டேஷனை ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஓகேவா, அந்த டிரைவர் வந்துட்டு நான் யாரை செட் பண்ண போகிறேன்னா
வந்துட்டு ஒரு எம்டியை செட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது இந்த டிரைவர் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறதை அவர் பார்த்துப்பார். ஓகேவா? இப்போது நான் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிட்டேன். தென் என் கொடுத்து ஐட்டம்ஸில் ஜஸ்ட் இப்போ நான் ஒய். ஓகே, இது ரொட்டேட் ஆகுதா? ஓகே, நான் 0ல் வச்சுட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? டிரைவர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எதை பொறுத்து இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எம்டி. ஓகேவா? சாரி, க்ளோஸ் ஆகிடுச்சு. எடிட் டிரைவரில் எம்டின்னு ரொட்டேட் ஆகணும். வேர்ல்ட் ஸ்பேஸ். ஓகே, நான் இப்போதைக்கு வேர்ல்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணல, லோக்கல் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது அப்டேட் இப்போ அட்ஜஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போது இதை வந்துட்டு நான் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி தான் கைஸ். இங்கே போயிட்டு எடிட் டிரைவர்ஸில் பாருங்கள், டைப் வந்து எக்ஸ் லொக்கேஷனில் கொடுத்துருக்கேன். இதையே வந்துட்டு நான் ஜி லொக்கேஷன் கொடுக்கலாம், ஒய் லொக்கேஷன், எக்ஸ் ரொட்டேஷன், ஒய் ரொட்டேஷன், ஆர் ஜெட் ரொட்டேஷன், அந்த மாதிரி எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் டிஃபால்ட்டாக எக்ஸில் இருந்து நான் எக்ஸே விட்டுட்டேன். அதனால தான் நான் இதை வந்து எக்ஸில் மூவ் பண்ணும்போது எனக்கு அது ரொட்டேட் ஆகுது. இதுவே நான் இதை வந்து ஜியில் மூவ் பண்ணேன்னா ஒன்றுமே நடக்காது. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இப்போது எனக்கு இது வெயில் சுற்றிகிட்டே இருக்கணும். இப்போது இதில் வந்துட்டு சிம்பிளாகவும் பண்ணலாம். எப்படின்னா என்னோடய டைமில் நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, சிம்பிளாகவும் பண்ணலாம். சிம்பிளாக எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, இப்போது இந்த லொக்கேஷனில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இதை ஜிஎக்ஸ் கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கே வச்சு, இங்கே வச்சு ஜிஎக்ஸ் இங்கே வச்சு இங்கே ஒரு லொக்கேஷன் செட் பண்ணிடுங்க. இங்கே ஒரு லொக்கேஷன் செட் பண்ணிட்டு என் ஃப்ரேம் 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ பாருங்கள், இப்போயும் நம்மளுக்கு வந்து வீல் ரொட்டேட் ஆகணும். ஆனால் எனக்கு வந்து இது ரொட்டேட் ஆகிட்டே ப்ரோ இருக்கணும் ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம் டிலீட் பண்ணிடுறேன். எக்ஸ் கொடுத்து கீ ஃப்ரேம் டிலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம் செலக்டரில், ஓகேவா, இங்கே வந்துட்டு நான் கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மேக் ஷூர் அந்த எம்டி செலக்ட் ஆகிருக்கணும். இங்கே வந்துட்டு நான் கிராஃப் எடிட்டர் நல்லா தெரியணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு நான் கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிராஃப் எடிட்டரில் ஜஸ்ட் என் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் மாடிஃபையர்ஸில் போய்ட்டு ஆட் மாடிஃபையரில் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, இந்த எம்டிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ஓகே, தென் யூஸ் இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு ஹாஃப் வச்சுக்கலாம். ஃபுல் வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும். நான் ஹாஃப் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் டிஃபால்ட்டாக டைம் லைனை வந்துக்கிறேன். ஓகே, இப்போ பாட்டுக்கும் அது பாட்டுக்கும் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் எம்டி எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆனால் எம்டி இங்கே தான் இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு ரெண்டர் பண்ணாலுமே அந்த எம்டின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இப்படி தான் கைஸ் நம்ம வந்துட்டு இந்த க்ரீஸ் பென்சிலோட யூசேஜ் இதுக்கு தான். நம்மளுக்கு எந்த ஒரு இது பண்ணாலுமே இந்த க்ரீஸ் பென்சில் வந்துட்டு இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெக்டர் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் இமேஜை அப்படியே காட்டுற மாதிரி ட்ரா பண்ணுறது. கிராஃபிக் டேப்லெட் இருந்தால் தான் பண்ணலாம், மவுஸ்லேயும் பண்ணலாம், தப்பு இல்லை, ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அதுவும் போட்டுறேன். ஓகேவா? இவ்வளோ தான் கைஸ். இந்த ஜென்ரேட்டர் நான் எதில் யூஸ் பண்ணியிருப்பேன், இந்த ஜென்ரேட்டர் மாடிஃபையர், இந்த கிராஃப் எடிட்டர் எதில் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா என்னோடய லைட்னிங் எஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். வீடியோ பார்க்காத மறக்காமல் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? யார் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.